நாம் இப்போது வாழக்கூடிய சூழல் இந்த ஈமானுக்கு எதிரான நெருக்கீடுகளை, ஈமானுக்கு எதிரான சில விஷயங்களை நமக்கு எதிரே கொண்டு வந்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக ஷியாக்களுடைய வளர்ச்சி, குறிப்பாக இந்த கிழக்கு மாகாணத்திலே கடுமையாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிலர் ஷியாக்களை ஒரு சாதாரணமான ஒரு மதுஹபுவாதிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஷியாக்கள் என்பவர்கள் யூதர்களை போன்ற இஸ்லாத்தின் மிகப்பெரிய விரோதிகளாகும். கஅபத்துல்லாவுக்கு எதிராக யுத்தம் செய்து கஅபத்துல்லாவை தகர்த்து கஅபத்துல்லாவிலே கொலை செய்த இஸ்லாத்தின் விரோதிகள் லிஸ்டிலே ஷியாக்கள் தான் இதுவரைக்கும் இருக்கின்றார்கள். யூத கிறிஸ்தவர்கள் கூட செய்யவில்லை. நாம் கஅபத்துல்லாவின் மூலையிலே பார்க்கக்கூடிய ஹஜருல் அஸ்வத் கல்லு, இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லு ஹிஜ்ரி 300 காலப்பகுதிகளில் ஷியாக்களால் திருடப்பட்டு 22 ஆண்டுகள் கஅபத்துல்லாவில் ஹஜருல் அஸ்வத் கல்லு இல்லாமலே இருந்த விஷயம் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லு சில அரசியல்வாதிகளுடைய ஒப்பந்தங்களின் பெயரில், சவுதி அரசாங்கம் ஒப்பந்தம் பேசி எடுத்ததின் பேரில் ஹஜருல் அஸ்வத் கல்லு முழுசாக கொண்டு போகப்பட்டது, தகர்க்கப்பட்டு அந்த கல்லிலிருந்து 8 துண்டுகள் மட்டும்தான் திருப்பி கிடைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஹஜருல் அஸ்வத் கல்லை கிட்ட போய் அவதானித்தால் அல்லது இன்டர்நெட்டிலே நீங்கள் அதனுடைய ஹஜருல் அஸ்வத் என்கிற ஒரு பிக்சரை எடுத்து பார்த்தால் 8 துண்டு கல்லு மோதிரத்துக்கு வைக்க மாதிரி பொதிக்கப்பட்டதுதான் இப்போது கஅபத்துல்லாவில் இருக்கிறார். அந்த அளவுக்கு கொடுமை செய்தவர்கள் இந்த ஷியாக்கள். கல்குடா தொகுதியில் மட்டும் 129 ஷியா மௌலவிமார்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றார்கள். அவர்களுடைய பிரச்சாரங்கள் பாடசாலைகளாக பெரும் பெரும் படித்தவர்களின் ஊடாக இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களிடத்திலே தக்கியா என்கிற ஒரு கோட்பாடு இருக்கும். தக்கியா என்றால் வெளியிலே சுன்னத்துவாதி மாதிரி முஸ்லிம் மாதிரி பேசுவார்கள், ஆனால் உள்ளுக்குள்ளே அவர்கள் ஷியாக்களாக இருப்பார்கள். அவர்களில் ஆயிஷா என்ற பெயர், அபூபக்கர் என்ற பெயர், உமர் என்ற பெயர் வைக்காதவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த பெயர்களால் ஒருவரை சொல்லி அழைப்பது நாய் பன்றி என்று திட்டுவதை விட கேவலமானதாக இருக்கும். அவர்களை அடையாளம் காண்பதாக இருந்தால் அந்த பெயரிலே வெறுப்புள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இப்படிப்பட்ட இந்த ஷியாக்களுடைய வளர்ச்சி நம்முடைய கிழக்கு மாகாணத்திலே கடுமையாக பரவிக்கொண்டிருக்கின்றது. அதனால் அவர்களுடைய கொள்கைகளை நாம் தெரிந்து கொள்வது நம்மீது ஒரு முக்கியமான ஒரு கடமையாகும். குறிப்பாக இந்த முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால், இந்த முஹர்ரம் மாதத்திலே அவர்கள் கர்பலா என்கிற ஒரு நிகழ்ச்சி செய்வார்கள். இந்த கர்பலா என்கிற நிகழ்ச்சி எதை வைத்து செய்கின்றார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரர் கொல்லப்பட்டார்களாம், அந்த துக்கத்தை அவர்களால் தாங்க முடியாதாம் என்று கத்திய நாள் வெட்டிக் கொள்வார்கள், ரத்தம் போட்டுவார்கள், கத்துவார்கள், ஓசை வைப்பார்கள், ஆடைகளை கிழித்துக் கொள்வார்கள். சஹாபாக்களில் அவர் மட்டும்தான் மரணித்தாரா? அடையாளமே தெரியாத ஒரு சஹாபி இல்லையா? ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தாக்கப்படவில்லையா? முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்படவில்லையா? ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்படவில்லையா? சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்படவில்லையா? யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்படவில்லையா? அது மட்டும்தானா துக்கம்? எத்தனையோ சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடியது என்ன? எவருடைய மரணத்துக்கும் 3 நாளைக்கு மேல் துக்கம் அனுஷ்டிப்பதற்கு எவருக்கும் அனுமதி இல்லை என்று இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. 3 நாளைக்கு மேல் துக்கம் அனுஷ்டிப்பது தடை. ஆனால் மனைவிக்கு தவிர, மனைவி 4 மாசம் 10 நாள், இதுக்கு மேலே துக்கம் அனுஷ்டிப்பதற்கு எந்த இஸ்லாம் அனுமதி தந்தது? ஆடையை கிழித்துக் கொள்பவர்கள், தலையிலே அடித்துக் கொள்பவர்கள், ஓசையை ஒப்பாரி வைத்து அழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இது எந்த வட்டத்துக்குள் நிற்கிறது? இந்த கர்பலா நிகழ்ச்சி அவர்கள் கொண்டாடுவார்களாம். ஷியாக்களை பற்றி தெரியாமல் முஹர்ரம் வந்தால் கர்பலா நினைவு தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம். ஷியா கொள்கையில் இல்லாதவர்கள் என்ன பள்ளிவாசல்கள்ல, மதரசாக்களிலே, ஜமீயத்துல் உலமாக்கள் இப்படி பங்கன் வைப்பாங்க. முஹர்ரம் வந்தால் கர்பலா நிகழ்ச்சி, முஹர்ரத்தை வரவேற்கிறோம், இதை வைக்கிறாங்க. அவர்களுடைய அக்கீதாவை உள்வாங்கிக் கொண்டிருந்தால் எவ்வாறு அவர்களை இனம் காண்பது? எவ்வாறு அவர்களை விரட்டி அடிப்பது? இந்த சமூகத்தில் நாம் இந்த குர்ஆன் ஹதீஸிலே இருக்கக்கூடிய நாம் அடையாளம் காணக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய, நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஷியாக்களுடைய இந்த கொள்கை. இந்த ஷியாக்களுடைய இந்த கொள்கையிலே தூதி என்ற ஒரு புத்தகம் இஸ்வா கொடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் அவதானிப்பீர்கள். இந்த தூதி என்ற புத்தகத்தில் ஷியாக்களுடைய கொள்கையை தெளிவாக எழுதாமல் சாடை மாடையாக எழுதி உலக அபிவிருத்திகள்,
பொருளாதார அபிவிருத்திகள், நவீன கண்டுபிடிப்புகள், உலகமயமாக்கல், முஸ்லிம்களுடைய முன்னேற்றம் போன்ற கட்டுரைகள் எழுதப்பட்டு அதுக்குள்ளே சாடை மாடையாக ஷியாக்களுடைய கோட்பாடுகள் மறைத்து கொடுக்கப்படும். தூதி என்ற புத்தகம் பிரிண்டிலே உயர்தரமான நல்ல குவாலிட்டியிலே அதை இருக்கும். இதை அரசு அலுவலர்களினூடாக, பாடசாலை மாணவர்களுக்கு சில நிகழ்ச்சிகள் செய்வதனூடாக இதை இலவசமாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆயத்துல்லா கொமைனி என்பவர் அதிலே ஒரு இமாமாக சித்தரித்து காட்டப்படுகின்றார். தாடியின் தலப்பாகையும் இருந்தால் ஆயத்துல்லா கொமைனி ஒரு இமாமாக காட்டப்படுகின்றார். நாம் இமாம் ஆயத்துல்லா கொமைனி என்போம். 1980 ஆயத்துல்லா கொமைனி 80க்கு பிறகு ஆயத்துல்லா கொமைனி மரணிக்கின்றார். அவருடைய ஜனாசா தொழுகை கூட இலங்கையில் தொழுதார்கள். ஆனால் ஆயத்துல்லா கொமைனி அல்லாஹ்வை சபிப்பானாக இஸ்லாத்தின் மிகப்பெரிய ஒரு விரோதி. அந்த ஆயத்துல்லா கொமைனி அல் ஹுக்குமா இஸ்லாமியா என்ற ஒரு புத்தகம் எழுதுகிறார். அந்த புத்தகத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொடூரமாக கொலை செய்தானே அபுல் மஜூசி, அவனை ரலியல்லாஹு அன்ஹு என்று புகழ்ந்து எழுதுகிறான். அபுல் மஜூசியை இழந்து இந்த உலகம் இழந்த மிகப்பெரிய இழப்பு என்று எழுதுகிறான். இவ்வாறான கொடுமையான எழுத்துக்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் அல் ஹுக்குமா இஸ்லாமியா என்ற ஒரு புத்தகம். அந்த ஹுக்குமா இஸ்லாமியா என்ற புத்தகத்தை மிர்சா குலாம் என்பவர் சொல்லக்கூடியவர் தமிழிலே மொழிபெயர்க்கின்றார். இஸ்லாமிய அரசு என்ற பெயரிலே மொழிபெயர்க்கிறார். இஸ்லாமிய அரசுக்காக வாதிடக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்களுக்கு அரசு தான் தேவை, ஆட்சி தேவை. அதற்காக அகைதாவை தூக்கி போட்டு மிதிப்பார்கள். நான் பெயர் சொல்ல தேவையில்லை, அவர்களை உங்களுக்கு தெரியும். அவர்கள் இந்த புத்தகத்தை இசு பண்ணுகின்றார்கள். ஆனால் அந்த புத்தகத்திலே ஆயத்துல்லா கொமைனியினுடைய அகைதாவுக்கு முரணான இந்த கருத்துக்கள் எல்லாம் தணிக்கை செய்யப்பட்டு ஆட்சி பற்றிய கருத்துக்கள் மட்டும் எழுதப்படுகிறது. அரபு மூலம் ஆயத்துல்லா கொமைனி, தமிழ் மூலம் மிர்சா குலாம் என்று எழுதப்பட்டு இன்றைக்கு இலங்கையில் அது விற்பனைக்கு இருக்கின்றதை நாங்கள் பார்க்கலாம். ஆக இவ்வாறு இந்த ஷியாக்களுடைய கொள்கை சாடை மாறையாக இலைமறையாக சமூகத்திலே ஊடுருவிக் கொண்டிருக்கிறது. அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களை இனம் காண வேண்டும். என்றால் அவர்களுடைய ஊடுருவல் இந்த மாதத்திலே அதிகமாக இருக்கிறது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.